ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம ஒரு தரமான கிரைம் த்ரில்லர் மூவியை பார்க்க போறோம். அதுவும் இந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளே வெறித்தனமா இருக்கும். ஸோ நைட்டு கரெக்டா 11:14க்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அவ்வளவுதான் இந்த படமே. ஆனா அந்த ஆக்சிடென்ட் வந்து எப்படி நடந்தது, அது நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னு ஒவ்வொரு கேரக்டருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த கதையை வேற வேற டைம் லைன்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்மளோட டைமுக்கு ஒர்த்தான ஒரு மூவி. அதோட கிரைம் த்ரில்லர் ஃபேன்ஸ் எங்க இருந்தாலும் மேடைக்கு வந்துருங்க. இது உங்களுக்கான சரியான படம். சோ கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க வந்திருக்கிற இடம் ஃபிலிம் ரோல். யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட் கொடுங்க. சோ இன்னைக்கு நம்ம 11:14 என்ற ஒரு அமெரிக்கன் ஹைப்பர் லிங்க் கிரைம் த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போறோம். ஸோ நைட் டைம்ல ஹைவேல ஒருத்தர் கார் ஓட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு. இவரை வந்து நம்ம ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னு கூப்பிடலாம். ஸோ இந்த ஸ்ட்ரேஞ்சர் அப்படியே கார் ஓட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்கும்போது கரெக்டா 11:14 அப்ப அவரோட கார் மேல ஏதோ ஒன்று வந்து மோதுது. விண்ட்ஷீல்ட்லாம் உடஞ்சி கார் கண்ட்ரோலையே அவர் மிஸ் பண்றாரு. ஸ்ட்ரேஞ்சர் பயந்து போறாரு. என்ன ஆச்சுன்னு அவருக்கு ஒண்ணுமே புரியல. காரை நிப்பாட்டிட்டு எழுந்து போய் பார்க்கும்போது தான் ரோட்ல சில சைன் போர்ட்லாம் வச்சிருக்காங்க. இந்த இடத்துல அதிகமா மான்கள்லாம் கிராஸ் பண்ணும், பொறுமையா போங்க அப்படின்றதுக்கான ஒரு சைன் போர்டு தான் அது. ஸோ இந்த ஸ்ட்ரேஞ்சரும் பார்த்துட்டு ஐயோ நம்ம ஒரு மானை அடிச்சு தூக்கிட்டோம் போலயே அப்படின்னு மெதுவா அந்த மானுடைய பாடியை பார்க்கலான்னு வந்தா அங்க இருக்கிறது மானே கிடையாது, ஒரு பர்சனுடைய டெட் பாடி. அப்படின்னா நம்ம மான் அடிச்சு தூக்கல, ஒரு ஆளை தான் அடிச்சு தூக்கி இருக்கோம் போலயே. ஐயோ என்ன பண்றது, ரோட்டை பார்த்து தானே நம்ம வண்டியை ஓட்டணும், எப்படி திடீர்னு வந்து இவன் வண்டியில மாட்டினான்னு புரியலையே அப்படின்னு ஸ்ட்ரேஞ்சர் குழம்பி போறாரு. சரி எது என்னவோ இது ஒரு கொலை கேஸ், இப்படியே உடம்ப விட்டு போனோம்னா கண்டிப்பா நம்மள கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி இவரு காரை விட்டு ஏத்தன அந்த டெட் பாடியை பேக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா பார்த்தா ரோட்ல இன்னொரு கார் வருது. ஸ்ட்ரேஞ்சரும் பயந்து உடனே அந்த கார் கிட்ட வராரு. பார்த்தா அந்த கார்ல ஒரு வயசான பாட்டி இருக்காங்க. ஐயோ தம்பி உங்களுக்கு எதுவும் ஆகலல, இந்த ரோட்ல இப்படிதான் மான் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும், நிறைய ஆக்சிடென்ட் இந்த மான்களாலேயே நடந்திருக்கு, உங்க கார்ல மோதின மான் என்ன ஆச்சு, அதோட பாடி இங்கதான் இருக்கா, நான் வந்து பார்க்கட்டுமா? ஐயோ பாட்டி பாடிலாம் இல்ல, நான் மோதன, ஆனா மான் சாகல, இந்த பக்கமா ஓடி போயிடுச்சு. ஓ அப்படியா, சரி சரி இரு, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒரு போலீஸ் இருக்காரு, அவருக்கு நான் கால் பண்றேன். இல்ல பாட்டி போலீஸ்லாம் வேணாம், நான் அப்படியே கார் எடுத்துக்கிட்டு போயிடுவேன். அட உனக்கு ஏதாவது அடிபட்டு இருந்ததுன்னா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி, நீ சும்மா உனக்கு எதுவும் தெரியாது, நான் போலீஸ்க்கு கால் பண்றேன், நீ இங்கே இரு, போலீஸ் வருவாங்க சரியா அப்படின்னு அந்த பாட்டி போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி இந்த இடத்துல மான் மோதி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு காரை ஓடிக்கிட்டு அந்த பாட்டி அங்க இருந்து போயிடுறாங்க. சோ அந்த பாட்டி அங்க இருந்து போன உடனே இவர் வேகமா அந்த டெட் பாடியை பேக் பண்ணி அவரோட காரோட டிக்கில போட ட்ரை பண்றாரு. ஏன்னா அந்த பாட்டி வந்து போலீஸ்க்கு கால் பண்றாங்கல்ல, எந்த நேரத்திலயும் போலீஸ் சீக்கிரமா இங்க வரலாம். சோ வேகமா அந்த உடம்பை எடுத்து அவரோட டிக்கிக்குள்ள வச்சு மடக்கி மூடிடுறாரு. சோ எப்படியோ தடயத்தை அழிச்சாச்சு, வேகமா இங்க இருந்து போகலாம் அப்படின்னு ஸ்ட்ரேஞ்சர் நினைக்கும் பொழுது பின்னாடி போலீஸ் கார் வருது. சோ அந்த கார்ல இருந்து ஒரு போலீஸ் ஆபீசரும் வராரு. என்ன சார் மான் மோதிடுச்சா, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எதுவும் ஆகலல? இல்ல எனக்கு எதுவும் ஆகல, அதான் கிளம்பலான்னு பார்த்தேன், நீங்க வந்துட்டீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், ஜஸ்ட் பேசிக் இன்ஃபர்மேஷனை மட்டும் கொடுத்துட்டு நீங்க போகலாம். சோ உங்களோட லைசன்ஸும் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்னு அந்த போலீஸ் ஆபீசர் சொல்ல இந்த ஸ்ட்ரேஞ்சரும் அவரோட டேஷ்போர்டை திறக்கிறாரு. ஒரே குப்பையா இருக்கு. அதுல உள்ள விட்டு நோண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் மட்டும் தான் அவர்கிட்ட இருக்கு. அத போலீஸ் கிட்ட கொடுக்க, என்ன இதை மட்டும் கொடுக்குறீங்க, உங்களோட லைசன்ஸ்? சார் அது வந்து நான் வீட்லயே மறந்து விட்டு வந்துட்டேன், லைசன்ஸ் இல்லாம வண்டியை ஓட்டலாமா? சரி ஏதோ மறந்து விட்டேன்னு சொல்றீங்க, ஓகே பரவாயில்ல, நான் அதெல்லாம் செக் பண்றேன். அதோட நீங்க குடிச்சிருக்கீங்களா? இல்ல சார் நான்லாம் குடிக்கலாம் இல்ல. மூஞ்ச பார்த்தா அப்படி தெரியலையே, வெளியே வாங்க அப்படின்னு ஸ்ட்ரேஞ்சரை வெளியே கூப்பிட்டு ஏபிசிடி இருக்குல்ல அதை அப்படியே ரிவர்ஸ்ல சொல்லுங்க. எது ரிவர்ஸ்லயா சார்? எனக்கு நேரா சொல்லவே ஒழுங்கா வராது, ரிவர்ஸ்ல எப்படி? ZYXWV அப்படின்னு ஸ்ட்ரேஞ்சரும் ரிவர்ஸ்ல கரெக்டா சொல்லிடுறாரு. ஆனா இருந்தாலும் போலீஸ் ஆபீசர் ஸ்ட்ரேஞ்சரை அரெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சார் என்ன ஆச்சு, நான் என்ன பண்ண? உன்னோட ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட்டை செக் பண்ணி பார்க்கும்பொழுது உன்னோட லைசன்ஸ் ஆல்ரெடி எக்ஸ்பைரி ஆகி போயிடுச்சு, அதனால தான் நீ லைசன்ஸை கொண்டு வரல, கேட்டா நான் வீட்ல விட்டேன்னு போய் சொல்றியா அப்படின்னு போலீஸ் ஆபீசர் அரெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா கையில விலங்கு மாட்டுவாருன்னு பார்த்தா டேக சுத்தி விடுறாரு. சரி வா அப்படின்னு ஸ்ட்ரேஞ்சரை போலீஸ் ஆபீசர் கூட்டிட்டு போலான்னு போதுதான் ஸ்ட்ரேஞ்சருடைய காருக்கு பின்னாடி டிக்கில பிளட் கரை இருக்கிறத பாக்குறாரு. என்னடா ரத்தமா இருக்கு, ஒழுங்கு மரியாதையா டிக்கியை ஓபன் பண்ணு. சார் இங்க பாருங்க, உங்ககிட்ட வாரண்ட் இருக்கா? வாரண்ட் இல்லாம நீங்க என் பொருளை எதையும் பார்க்க கூடாது. டேய் இந்த மாதிரி நிலைமையில வாரண்ட்லாம் காட்ட முடியாது, ஒழுங்கா டிக்கியை ஓபன் பண்ண அப்படின்னு டிக்கியை ஓபன் பண்ணி செக் பண்ணி பார்த்தா ஒரு பெரிய மூட்டை மாதிரி இருக்கு, ரத்த கரையா இருக்கு. அடா பாவி என்ன வேலைடா பாத்துருக்க அப்படின்னு போலீஸ் கேட்க ஸ்ட்ரேஞ்சரோட உடம்பே உதற ஆரம்பிக்குது. அது வந்து சார் நான் வேணும்னு பண்ணல. ஏண்டா மானை விட்டு ஏத்திட்டு மானோட உடம்ப நைஸா வீட்டுக்கு சுட்டு போலான்னு பாக்குறியா? முடியவே முடியாது, இது அரசாங்கத்துக்கு தான் சேரணும். மானு ஆமா சார், சார் மான் கறி இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லையா, அதான் நைஸா எடுத்துட்டு போலான்னு பார்த்தேன், உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன் சார். ஏன்னா நானும் தான் சாப்பிட்டது இல்ல, அதுக்காக நான்
கொண்டு போக முடியுமா அப்படின்னு அந்த மூட்டையை விலக்கி பார்க்கும்போது தான் போலீஸே புரிஞ்சுக்கிறாரு அது ஒன்னும் மானோட உடம்பு கிடையாது, ஒரு ஆளோட உடம்புன்னு. போலீஸே பயந்து போயிடுறாரு. உடனே வாக்கி டாக்கில இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, கொலை பண்ணிட்டு உடம்ப டிக்கில போட்டு கொண்டு போக ட்ரை பண்ணிருக்கான், நல்ல வேலை மாட்டிக்கிட்டான், நான் உடனே அவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வரேன் அப்படின்னு ஸ்ட்ரேஞ்சரை போலீஸ் அவரோட காருக்கு கொண்டு வராரு. ஸ்ட்ரேஞ்சரை கார்ல உட்கார வைக்கலான்னு பார்த்தா ஆல்ரெடி 2 கிரிமினல்ஸ் இருக்காங்க, ஒரு லேடி ஒருத்தங்க, அப்புறம் இன்னொரு ஒரு ஆளு ஒருத்தர். இவங்க 2 பேருக்கும் கை விலங்கு மாட்டினதுனாலதான் இந்த ஸ்ட்ரேஞ்சருக்கு விலங்கு இல்லாம டேக மட்டுமே மாட்டி வச்சிருக்காரு. ஸ்ட்ரேஞ்சர் காருக்குள்ள இருக்கிற அந்த லேடி கிட்ட கொஞ்சம் தள்ளி உட்காரு, இவனும் உள்ள வரணும், 3 பேர்லாம் பின்னாடி உட்கார முடியாது, வேணும்னா அவனை முன்னாடி உட்கார வச்சுக்கோங்க அப்படின்னு அந்த பொண்ணு நெக்கலா பேசுறா. இப்படின்னு போலீஸ் அந்த பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற கேப்ல ஸ்ட்ரேஞ்சர் இருக்கார்ல, அவரோட பாக்கெட்ல இருந்து ஷார்ப்பான ஒரு பொருள் எடுத்து கையில இருக்கிற டேக கட் பண்ண ட்ரை பண்றாரு. ஒரு வழியா அதை கட்டும் பண்ணிடுறாரு. உடனே தெரிச்சுக்கிட்டு வேகமா செடி கொடிலாம் இருக்கிற புதருக்குள்ள பூந்து வேகமா எஸ்கேப் ஆக ஆரம்பிக்கிறாரு. இத போலீஸும் புரிஞ்சுக்கிட்டு உடனே ஸ்ட்ரேஞ்சர் பிடிக்க போறாரு. இதுதான்டா சரியான கேப்னு காருக்குள்ள இருந்தாங்களா 2 கிரிமினல், ஒரு லேடி ஒரு பாய், அவங்க 2 பேரும் எஸ்கேப் ஆகி போறாங்க. இங்க இந்த ஸ்ட்ரேஞ்சர் போலீஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி எங்கெங்கயோ ஓடி கடைசியா ஒரு வீட்டுக்கிட்ட போறாரு. அந்த வீட்ல இருந்து ஒரு பாட்டிமா வராங்க. ஸ்ட்ரேஞ்சர் ஒருத்தர கார்ல விட்டு ஏத்தும் பொழுது அந்த இடத்துக்கு ஒரு பாட்டிமா வருவாங்கல்ல, அவங்க தான் இவங்களே. அவங்க ஸ்ட்ரேஞ்சரை பார்த்துட்டு ஏய் இங்க என்ன பண்ற நீனு, அது நான் சும்மா அந்த பக்கமா வந்தேன், சரி அதை விடு, என்னோட ஹஸ்பண்ட் வெளியே போனாரு, அவரு திரும்ப வரவே இல்ல, அவரை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன், நீயும் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரேஞ்சரை கூட்டிட்டு அந்த பாட்டிமா டார்ச் லைட்டை அடிச்சுக்கிட்டே அவங்களோட ஹஸ்பண்ட தேடிக்கிட்டு இருக்காங்க. பாட்டி ரொம்ப சோகமா இருக்காங்க அப்படின்னு ஸ்ட்ரேஞ்சர் புரிஞ்சுக்கிறாரு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு இப்பதான் தகவல் வந்தது, ஒரு கார் மோதி என்னோட ஒரே சைல்டு இறந்து போயிட்டாங்க. உடனே ஸ்ட்ரேஞ்சரும் அந்த ஆக்சிடென்ட் எப்ப நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா, நீ கார்ல மானை இடிச்சல்ல, அந்த டைம்ல தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னு பாட்டிமா பேசிக்கிட்டே டார்ச் லைட்டை ஸ்ட்ரேஞ்சர் முகத்துல அடிக்கிறாங்க. ஸ்ட்ரேஞ்சர் ஒரு மாதிரி பயத்துல இருக்காரு. பாட்டியும் புரிஞ்சுக்கிறாங்க, அப்படின்னா நீ ஏத்தனது மானை கிடையாது, என்னோட சைல்ட தான், நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த இடத்துக்கு போலீஸும் வராரு. பாட்டிமா தூரமா போங்க, அவன் ஒரு கொலையை பண்ணிருக்கான் அப்படின்னு போலீஸும் கன் பாயிண்ட்ல நிக்கிறாரு. அந்த ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட பாட்டி கேக்குறாங்க, நீ ஏன் இந்த மாதிரி பண்ண, நீ குடிச்சிருக்கியா, குடிச்சிட்டு வண்டியை ஓட்டினியா அப்படின்னு கேட்கும் பொழுது ஆமா பாட்டி நான் குடிச்சிட்டு தான் வண்டியை ஓட்டினேன், ஐம் சாரி அப்படின்னு அவர் சொல்ல ஸ்ட்ரேஞ்சருடைய மண்டையிலேயே அந்த டார்ச் லைட்டால ஒரு அடி அடிக்கிறாங்க. உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி பாட்டி கோவப்பட போலீஸும் ஓடி வந்து பாட்டியை பிடிக்கிறாரு. அந்த கேப்ல அந்த ஸ்ட்ரேஞ்சர் 2 பேரையும் கீழே தள்ளி விட்டுட்டு அகைன் எஸ்கேப் ஆகி ஓடுறாரு. எங்க ஓடுறாருன்னா பக்கத்துல ஒரு கிரேவியார்டு இருக்கு, அந்த இடத்துக்கு வேகமா ஓடி போகும் பொழுது கால் தடுக்கி கீழே விழுந்துடுறாரு. அப்படியே அன்கான்சியஸ் நிலைமைக்கு போறாரு. எது தடுக்கி நம்ம கீழே விழுந்தோம் அப்படின்னு ஸ்ட்ரேஞ்சர் பார்க்கும் பொழுது ஒரு பவுலிங் பால் இருக்கு, அந்த பால் தடுக்கி விட்டு தான் இவர் கீழேயே விழுந்திருக்காரு. அப்படியே திரும்பி பார்க்கும் பொழுது போலீஸும் பாட்டிமாவும் அந்த இடத்துக்கு வராங்க. போலீஸ் கன் பாயிண்ட்ல பிடிச்சி அவ்வளவுதான் நீ மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்றாரு. பாட்டியும் என்னோட பொண்ணை கொன்னது நீ தானடா அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ட்ரேஞ்சருக்கு சுத்தமா எதுவும் புரியல, என்னது பொண்ணா, ஆனா நான் ஏத்தனது ஒரு பையன் தானே அப்படின்னு ஒரு குழப்பத்தோடவே இருக்காரு. அதே குழப்பத்தோட தான் நம்மளும் இருக்கோம். இங்க உண்மையிலேயே என்ன நடக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த கதையை நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம பார்த்தது ஸ்ட்ரேஞ்சருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த கதையை நம்ம பார்த்துட்டோம். இப்போ கதை அப்படியே ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போகுது. கரெக்டா டைம் 11:09 ஆகுது. ஸ்ட்ரேஞ்சர் ஒருத்தர் மேல காரை விட்டார்ல, அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கதை ஆரம்பிக்குது. ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் மினி வேன் எடுத்துக்கிட்டு அப்படியே ரோட்ல போய்கிட்டு இருக்காங்க, ரகலை பண்றாங்க. பாட்டிலுக்குள்ள ஷேவிங் கிரீம் அடிச்சு அதை ரோட்ல இருக்கிற சைன் போர்ட் மேல எல்லாம் அடிக்கிறானுங்க. இப்படியே பண்ணா வேலைக்காகாது, தரமான சம்பவம் ஒண்ணு நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேன்ல இருந்த ஒரு புக் எடுத்து ஒருத்தர் பத்த வைக்கிறாரு. அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தர் வேனை ஓடிக்கிட்டு இருக்காருல, டே என் வேனுக்குள்ளலாம் அந்த வேலையை பண்ற வேலை வச்சுக்காதீங்கடா, அட சும்மா இருடா, அந்த மாதிரி நெருப்பெல்லாம் பத்த விட்டு ரோட்ல போட்டாதான் வேற லெவல்ல இருக்கும், ஆனா என்ன இந்த புக் பத்தவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும் பொழுது பக்கத்துல இருந்த இன்னொரு ஃப்ரெண்டு, டேய் அந்த புக்கை இப்படி மொத்தமா பத்த வச்சா எரியாதுடா, குடு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பேஜா கசக்கி பத்த வைக்கிறதுக்கான ஏற்பாடு அவரு பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்க வேனை ஓட்டுறவரும், டேய் சொன்னா கேளுங்கடா, நெருப்போட விளையாட வேணாம், இங்க நான் வேற ஒண்ணு பண்றேன்டா அப்படின்னு அந்த வேனை ஓட்டுறவரு ஒரு முட்டையை எடுத்து ஆப்போசிட்ல ஒருத்தர் கார்ல வந்துகிட்டு இருக்காரு, அவரோட விண்ட்ஷீல்ட்லயே அடிச்சிடுறாரு. பாத்தீங்களாடா நான் அடிச்ச அடியில அந்த கார் டிரைவர் சும்மா ஆடி போயிருப்பான், அட முட்டை அடிக்கிறதுலாம் ஓல்டு ஃபேஷன், இந்த புக்கை பத்த வைக்கிறது தான் நியூ ஃபேஷன் அப்படின்னு புக்கை பத்த வைக்கிறாங்க. அது அப்படியே எரிய ஆரம்பிக்குது. டே வேன் எரிஞ்சிட போதுடா, சரி நான் அதை ரோட்ல தூக்கி போட்டுறேன் அப்படின்னு வேனுடைய கிளாஸ் விண்டோவை ஓபன் பண்ணி அந்த புக்கை ஒரு கடை வாசல்ல தூக்கி போட்டுறாங்க. வேனை ஓட்டுறவரும், இங்க பாருங்க இதுக்கு மேல எவனாவது நெருப்ப பத்த வச்சிங்க வாயெல்லாம் உடைச்சிருவேன், மூடிக்கிட்டு வேற ஏதாவது பண்ணலாமா யோசிங்கடா அப்படின்னு இவங்க போய்கிட்டே இருக்கும்போது அந்த 3 பேர்ல ஒருத்தர், இங்க பாரு யோசிக்கிற அளவுக்கு இப்ப என் மூளை வேலை செய்யல, எனக்கு இப்ப அர்ஜென்ட்டா மூச்சா வருது, டே வண்டிக்குள்ளேயே பேஞ்சி நார் அடிச்சிடாதடா, நான் ஓரமா நிப்பாட்டுறேன் இரு, அட நீ ஓரமாலாம் நிப்பாட்ட தேவையில்லை, அப்படியே நீ வண்டியை ஓடிட்டே போ, தோதான் இவ்வளவு பெரிய ஜன்னல் இருக்கே அது வழியா நான் அடிச்சுக்கிட்டே வரேன் அப்படின்னு பயபுள்ள அந்த விண்டோ கிளாஸை திறந்து அது வழியா ரோட்ல தண்ணி பாய்ச்சிக்கிட்டே வராரு. வாழ்க்கையில ஒரு தடவையாவது நீங்க இந்த மாதிரி மூச்சா போய் பாருங்கடா
சும்மா வேற லெவல்ல இருக்கு. வேனை ஓட்டுறவரு டேய் நீ மூச்சா போற சரி, அந்த கருமெல்லாம் என்னோட வேனு கண்ணாடியில படுதுடா, உன ஒழுங்கு மரியாதையா வெளியே வா, என்னால முடியாது, நான் இப்படிதான் மூச்சா போவேன் இப்படின்னு வேனை ஓட்டுறவரு அந்த மூச்சா போறவரை தடுக்க ட்ரை பண்றாரா. சோ டைமும் கரெக்டா 11:14 ஆகுது. இங்க வேனை ஓட்டுறவரு ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டாம நேரா கொண்டு போய் ஒரு லேடி மேல வண்டியை விட்டுறாரு. அந்த பொண்ணு தூர போய் விழுந்து அந்த இடத்துலயே இறந்து போயிடுறா. இந்த 3 ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. இவங்க ஆக்சிடென்ட் பண்ண அந்த பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்டும் அந்த இடத்துல இருக்காரு. இந்த பசங்க ஆல்ரெடி அந்த பாய் ஃப்ரெண்ட பாத்துருப்பாங்க போல. டே இவன்டா சூப்பர் மார்க்கெட்ல இருந்தானே, அவன் இங்க என்னடா பண்றான் அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. அந்த பாய் ஃப்ரெண்டும் கீழே விழுந்து போயிருக்கிற அவரோட லவ்வரை பாக்குறாரு. அவங்க இறந்தே போயிட்டாங்க. கடுப்புல கையில கன்னை எடுத்துக்கிட்டு வேன்ல இருக்கிற இந்த 3 ஃப்ரெண்ட்ஸை காலி பண்ணலான்னு ஷூட் பண்ண ட்ரை பண்றாரு. இவங்க வேனை முறுக்கிக்கிட்டு வேகமா போறாங்க. ஆனா இருந்தாலும் அந்த பாய் ஃப்ரெண்டு கன்னாலேயே ஷூட் பண்றாரு. இந்த வேனுடைய கண்ணாடி எல்லாம் உடையுது. நல்லவேளை குண்டு எதுவுமே உங்க மேல படல. சோ தூரமா சேஃபான இடத்துக்கு போயிட்டு வேனை நிப்பாட்டுறாங்க. பாவீங்களா நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு தெரியுமாடா உங்களுக்கு? ஒரு பொண்ணை ஏத்தி கொலை பண்ணிருக்கோம். அவளோட பாய் ஃப்ரெண்டு நம்மள ஷூட் பண்ணலாம் ட்ரை பண்ணிருக்கான். நல்லவேளை நம்ம யாருக்கும் எதுவும் ஆகல அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த 3 பேர்ல ஒருத்தர் அப்படியே வலியில துடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரே ரத்தமா இருக்கு. இத பாக்குற மத்த 2 ஃப்ரெண்ட்ஸ் ஐயோ அந்த பாய் ஃப்ரெண்ட் காரன் ஷூட் பண்ணதுல குண்டு இவன் மேல பட்டுருச்சு போலயே. சோ அடிபட்டவரும் டேய் அவன் துப்பாக்கியில சுட்டதுனால எனக்கு எதுவும் ஆகலடா, நான் ஏன் துப்பாக்கியை வெளியே நீட்டி மூச்சா போயிட்டே வந்தேன்ல, அப்பதான் இவன் காரை விட்டு ஒரு பொண்ணு மேல ஏத்திட்டான். அந்த இம்பாக்ட்ல கண்ணாடி ஜன்னலு அப்படியே சரிக்கிட்ட வந்து என் துப்பாக்கியை 2 துண்டா கட் பண்ணிடுச்சுடா. எது துப்பாக்கி கட் ஆயிடுச்சா? அப்ப உங்ககிட்ட துப்பாக்கியே இல்லையா இப்போ? டேய் என்கிட்ட துப்பாக்கியும் இல்ல, என்னோட 2 குண்டையும் காணோம். அந்த பொண்ணை ஏத்துனீங்கல்ல அந்த இடத்துல தான் ரோட்ல விழுந்து கிடக்கும், போயிட்டு எடுத்துட்டு வாங்கடா. வேனை ஓட்டுனவரும் எது எடுத்துட்டு வரணுமா? டேய் இப்ப நம்ம அங்க போனோம்னா போலீஸ்லாம் இருப்பாங்க, மாட்டிப்போம், ஒழுங்கா ஹாஸ்பிட்டலுக்கு வா. ஐயோ டேய் நான் செத்தாலும் சாவனே தவிர துப்பாக்கி இல்லாம என்னால வாழ முடியாதுடா, ப்ளீஸ்டா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தர் நீ ஒன்னும் கவலைப்படாதடா, உன்னோட குஞ்சுமணியை நான் கண்டுபிடிச்சு கொண்டு வரேன். வேணாண்டா துப்பாக்கினே சொல்லு, அதான் டீசென்ட்டா இருக்கு. சரி சரி உன் துப்பாக்கியை கொண்டு வரேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்லி போறாரு. வேனை ஓட்டவரும் டேய் நீ என்னடா பண்ற, நம்ம ஒரு பொண்ணை ஏத்தி கொலை பண்ணிருக்கோம்டா, அந்த இடத்துக்கு நேரத்துக்கு போலீஸ்லாம் வந்திருப்பாங்க, இப்ப நம்ம போனோம்னா மாட்டிப்போம்ல, வேற என்ன பண்றது? அவன் குஞ்சுமணி இல்லாம வாழ மாட்டேன்னு சொல்றான். அட்லீஸ்ட் கண்டுபிடிச்சு கொண்டு வந்தா டாக்டர் அதை தச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணுவார்ல. சோ நீங்க 2 பேரும் இங்கே இருங்க, நான் போயிட்டு அந்த துப்பாக்கியை கொண்டு வரேன் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு மட்டும் இவங்க ஆக்சிடென்ட் பண்ணாங்கல்ல ஒரு பொண்ணை, அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாரு. போற வழியில ஒரு போலீஸ் கார் ஒன்னு போகுது. சோ இறந்து போன அந்த பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்ட் இருக்கார்ல கன்னால ஷூட் பண்ணுவாரு, அந்த பாய் ஃப்ரெண்ட அரெஸ்ட் பண்ணி அந்த கார்ல கொண்டு போறாங்க. இத அந்த ஃப்ரெண்டும் பாக்குறாரு, என்ன இவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்க, சரி ஏதோ ஒண்ணு அப்படின்னு நேரா அந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்துக்கே போறாரு. சோ அந்த இடத்துக்கு ஆம்புலன்ஸும் வந்திருக்கு. இவங்க ஏத்தி காலி பண்ண அந்த பொண்ணை ஆம்புலன்ஸ்லயும் ஏத்துறதுக்கான வேலையை பண்றாங்க. இந்த ஃப்ரெண்டு காரு அப்படி நடந்த எதுவும் தெரியாத மாதிரி சரிங்க என்ன ஆச்சு, யாரோ வந்து இந்த பொண்ணை இடிச்சு ஏத்திட்டு ஓடி போயிட்டாங்க. ஓ அப்படியா, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? இல்ல இல்ல வேணாம், அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. சரி ஓகேன்னு இந்த ஃப்ரெண்டும் அப்படியே ரோட்டு ஓரத்துல தேடிக்கிட்டே வராரு. எதை தேடுறாரு? இவர் ஃப்ரெண்டோட குஞ்சுமணியை தான் தேடுறாரு. இங்க தானே விழுந்திருக்கும், ஒருவேளை அவன் குஞ்சுமணிக்கு உயிர் இருந்து நடந்து எங்கேயாவது போயிருக்குமா, ஒண்ணுமே புரியலேன்னு தேடும் போதுதான் அந்த இறந்து போன பொண்ணை ஆம்புலன்ஸ்ல ஏத்துறாங்க. அப்ப அந்த 2 பேரும் பேசுறாங்க, டேய் இந்த பொண்ணு இறந்து போனது மட்டும் இல்லாம ரோட்ல ஒரு குஞ்சுமணி கிடந்ததுடா, அதை எடுத்து ஃப்ரீசர்ல போட்டு வச்சிருக்கேன். இது இந்த ஃப்ரெண்டு கேட்ட உடனே ஆஹா குஞ்சுமணி ஆம்புலன்ஸ்குள்ள தான் இருக்கா, அதை எடுக்கணுமேனு உள்ள போயிட்டு நைஸா அந்த ஃப்ரீசரோட எடுத்துட்டு வரலான்னு ட்ரை பண்றாரு. சோ அதே மாதிரியே எடுத்துட்டு வெளியே வரும் பொழுது ஆம்புலன்ஸை ஓட்டுற அந்த டிரைவர் இன்னொரு ஆளும் பார்த்துட்டு என்னடா பண்ணிட்டு வர, அது வந்து என்கிட்ட ஃப்ரீசர் டப்பா இல்லையா, அதான் ஃப்ரீசர் டப்பா எடுத்துட்டு வந்தேன். ஓ அப்படியா, ஆனா இந்த ஃப்ரீசர் டப்பாக்குள்ள என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா? சார் எனக்கு என்னெல்லாம் தெரியாது சார், ஆக்சுவலா எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு வந்து இந்த திருடுற பழக்கம் அதிகமா இருக்கு, டாக்டர் ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிக்கிட்டு இருக்கேன், அதான் என்னையே அறியாம நான் அதை திருடிட்டேன். இல்லையே உன் முகர கட்டைய பார்த்தா வேணும்னே வந்து திருடின மாதிரி தான் தெரியுது. சரி ஓகே உன்னை போலீஸ்ல ஒப்படைக்கிறோம், அவங்க விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சாங்கன்னா நீ உண்மையை சொல்லிடுவா அப்படின்னு சொல்ல இந்த ஃப்ரெண்டுக்கு பயம் வருது. இவரு தப்பிக்க ட்ரை பண்றாரு, ஆனா அவங்க பிடிக்கிறாங்க. இந்த சலசலப்புல அந்த ஃப்ரீசர் டப்பால இருந்து குஞ்சுமணி ரோட்ல வந்து விழுந்துருது. அதோட அந்த நேரத்துல தான் இவங்க ஏத்தி காலி பண்ணாங்கல்ல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுடைய அப்பா வந்திருக்காரு. என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு, எங்க இருக்கா அப்படின்னு சொல்லி இவர் கேக்குறாரு. இந்த கேப்ல அந்த ஃப்ரெண்ட் என்ன பண்றாருன்னா இவங்களை தள்ளி விட்டுட்டு ரோட்ல விழுந்து கிடக்கிற குஞ்சுமணிய கையால புடிச்சு எடுத்துட்டு வேகமா ஓடுறாரு ஆளு. சோ எப்படியோ ஃபாஸ்டா வேன் கிட்ட வந்துடுறாரு. டே டே வேன் ஆன் பண்றா, நம்மள துரத்திட்டு வராங்க அப்படின்னு சொல்ல டக்குன்னு வேனையும் ஸ்டார்ட் பண்ணி இவங்க எஸ்கேப் ஆகி போக ஆரம்பிக்கிறாங்க. குஞ்சுமணி இல்லாம கஷ்டப்படுற அந்த ஃப்ரெண்டு கிட்ட இவரு இந்தடா உன் குஞ்சுமணி கொண்டு வந்துட்டேன். அடடே நான் உங்ககிட்ட எவ்வளவு தடவை சொல்றது, அத குஞ்சுமணின்னு சொல்லாதடா, டீசென்ட்டா இல்ல துப்பாக்கின்னு சொல்லு. ஏதோ ஒரு கருமோண்டா, அந்த கன்றாவியை என் கையால தொட்டு கொண்டு வந்திருக்கனா என் கையை ஆசிட் ஊத்தி கழுவணும், நீ எதை ஊத்தி வேணாலும் கழுவிக்கோடா. என் துப்பாக்கியை டாக்டர் திரும்ப ஃபிக்ஸ் பண்ண உடனே அது பழைய மாதிரி ஒர்க் ஆனா நல்லா இருக்கும். நடந்த எல்லாத்துக்கும் காரணம் தோ இருக்காம் பாரு, வேனை ஓட்ட தெரியாம ஓட்டி ஒரு பொண்ணு மேல ஏத்தி என் துப்பாக்கியையும் காலி பண்ணிட்டான். எது நான் ஓட்ட தெரியாம ஓட்டினா? ஏன்டா டேய் நீ ஜன்னல் வழியா ஒண்ணுக்கு போகாம இருந்துன்னு வச்சுக்கேன், இது எதுவுமே நடந்திருக்காது, பண்ண தப்பு எல்லாமே நீ தான், அதுக்கு தான் உட்காந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்க. சோ அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டே ஹாஸ்பிட்டலுக்கு காரை ஓடிட்டு போறாங்க. அப்போ ஒரு பிரிட்ஜ் கிட்ட போகும்பொழுது கீழே ஒரு போலீஸ் வண்டி நிக்குது. ஐயோ போலீஸ் அப்படின்னு இவங்க பயப்படுறாங்க. ஆனா அந்த போலீஸ்
போலீஸ் ஆபீசர் வந்து யாரோ ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஸ்ட்ரேஞ்சர் தான். சோ ஸ்ட்ரேஞ்சரை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ற இந்த டைம்ல இந்த குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல இருக்கிற பாலம் வழியா தான் போயிருக்காங்களே. சோ இப்போ அகைன் கதை வேற ஒருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல போகுது. ஒரு வயசான தாத்தா. சோ அவரோட வீட்டு ஜன்னல்ல இருந்து வெளியே பாக்குறாரு. வெளியே அவருடைய பொண்ணு காரை ஸ்டார்ட் பண்றாங்க. கார் ஸ்டார்ட் ஆகவே இல்ல. அவரை ஸ்டார்ட் பண்ணி அங்க இருந்து போயிடுறாங்க. இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறது 11:04. அதாவது அந்த ஸ்ட்ரேஞ்சர் ஒரு ஆளை காலி பண்ணுவார்ல, அந்த இன்சிடென்ட். இந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் வேன்ல போவாங்கல்ல, இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஆரம்பிக்குது. இந்த தாத்தாவுக்கு அவரோட பொண்ணு ஏதோ ஒரு பயத்துல இருக்காங்க அப்படின்ற விஷயம் புரிய வருது. அவங்க போனதுக்கு அப்புறம் இந்த தாத்தா அவரோட டாக கூட்டிட்டு அப்படியே ரோட்ல நடந்து வந்துகிட்டே இருக்காரு. இவங்க வீட்டு பக்கத்துலயே ஒரு கிரேவியார்டு இருக்கு. அந்த கிரேவியார்டுக்கு போறாரு. பார்த்தா அந்த கிரேவியார்டுல தாத்தாவுடைய பொண்ணோடைய டேக் இருக்கு. செரி அப்படின்னு பேரு போட்டு கீ செயின் மாதிரி. அப்படின்னா நம்ம பொண்ணு இந்த இடத்துக்கு வந்திருக்கா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த கிரேவியார்டை நல்லா சுத்தி பார்க்கும்போதுதான் ஒரு இடத்துல ஒரு ஆளு இறந்து போயிருக்காரு. அதுவும் கொடூரமா தலையில கல்ல போட்டு கொண்டு இருக்காங்க. ஒருவேளை இவன் நம்ம பொண்ணோட பாய் ஃப்ரெண்டா இருக்கணும். 2 பேருக்கும் சண்டை வந்து நம்ம பொண்ணு தான் இவனை கொன்னு இருக்கணும் அப்படின்னு தாத்தா புரிஞ்சுக்கிறாரு. சோ அதனாலதான் நம்ம பொண்ணு பயத்துல இருந்திருக்கா. நம்ம பொண்ணு ஜெயிலுக்கு போக கூடாது, அவளை நம்ம தான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி தாத்தா அவரோட பொண்ணு பண்ண கொலைய மறைக்க ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் இறந்து போனவரோட தலையில இருக்கிற ஒரு கல்லை எடுத்து பக்கத்துல தூரமா புதைச்சிட்டு வந்துடுறாரு. அவரும் வீட்டுக்கு போயிட்டு அவரோட காரை கொண்டு வந்து டிக்கில இறந்து போனவரோட உடம்ப வைக்கலான்னு பார்த்தா டிக்கி ஃபுல்லா நிறைய டூல்ஸ் இருக்கு. ஆனா எப்படியோ அதை அரேஞ்ச் பண்ணி உள்ள வச்சு மூடிடுறாரு. இவரு பதட்டத்துல இருக்கிறதுனால காரோட சாவியை டிக்கிக்குள்ளேயே வச்சு லாக் பண்ணிடுறாரு. ஐயோ நாசமா போச்சு, இப்ப நான் காரை எப்படி ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு பக்கத்துல இருக்கிற ஒரு கல்லை கொண்டு வந்து உடைச்சி டிக்கியை ஓபன் பண்ணி அதுக்கப்புறமா சாவியை எடுத்துட்டு இப்ப லாக் பண்ணிட்டு காரை ஓடிட்டு அங்க இருந்து போறாரு. சோ தாத்தா அந்த கிரேவியார்டை விட்டு வெளியே போறாரு. அவரு போனதுக்கு அப்புறமா அவரோட பொண்ணோட காரு கிரேவியார்டுக்குள்ள போகுது. சோ எதுவும் தெரியாத தாத்தா பாடியை எடுத்துக்கிட்டு கார்ல அப்படியே போய்கிட்டே இருக்காரு. என்ன ஆனாலும் சரி என் பொண்ணு ஜெயிலுக்கு போக நான் விடவே மாட்டேன் அப்படின்னு இவர் போய்கிட்டே இருக்கும் பொழுது ஆப்போசிட்ல ஒரு வேன் வருது. அந்த வேன்ல இருக்கிறவங்க ஒரு முட்டையை தூக்கி தாத்தாவுடைய காரோட விண்ட்ஷீல்ட்ல அடிச்சிடுறாங்க. சோ முட்டையை அடிச்சது யாருன்னு தெரியுதுல்ல, அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தான் அடிச்சிருக்காங்களே. சோ முன்னாடி அவங்க முட்டையை அடிக்கும் பொழுது யாரோ ஒருத்தர் மேல அடிச்ச மாதிரி நமக்கு தெரிஞ்சது. ஆனா இப்பதான் நமக்கு தெரிய வருது தாத்தாவுடைய கார் மேல தான் அடிச்சிருக்காங்களே. சோ தாத்தாவும் அந்த முட்டையை கிளீன் பண்ண வைப்பர்ஸ் ஆன் பண்றாரு. ஆனா அந்த முட்டை அப்படியே ஃபுல்லா பரவி ரோடே அவருக்கு தெரியல. சோ அதனால ஜன்னல் வழியா தலையை விட்டுட்டு அப்படியே வண்டியை ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. சோ எப்படியோ ஒரு வழியா தாத்தா ஒரு பிரிட்ஜ் கிட்ட வந்துட்டாரு. இந்த பிரிட்ஜ்ல இருந்து இந்த உடம்ப தூக்கி போடணும். அதுக்காக கார்ல இருந்து அந்த பாடியை எடுக்கலான்னு ட்ரை பண்ணும் பொழுது அப்ப அந்த பிரிட்ஜ்ல ஒரு கார் ஒன்னு போகுது. அதை பார்த்துட்டு தாத்தா அப்படியே ஒளிஞ்சுக்கிறாரு. ஆனா தாத்தாவோட டாக் கார் மேல ஏறி நிக்குது. ஆப்போசிட்ல வந்து அந்த காரும் இவங்க இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே அது கண்டுக்காம போயிடுது. அந்த கார் போனதுக்கு அப்புறம் தாத்தா அந்த பாடி எடுக்கிறாரு. பிரிட்ஜ் மேல இருந்து அப்படியே கீழே தூக்கி போட கரெக்டா அந்த நேரத்துல பிரிட்ஜுக்கு கீழே ஒரு கார் ஒன்னு போகுது. அந்த கார் மேலேயே இந்த பாடி விழுந்து அப்படியே ஒரு ஆக்சிடென்ட்டும் நடக்குது. கரெக்டா 11:14. ஸ்டார்டிங்ல பார்த்தோம்ல ஸ்ட்ரேஞ்சர் வந்து ஒரு ஆளை இடிச்சு மோதுவாரு. ஆக்சுவலா அவரு இடிச்சு மோதலாம் இல்ல. பிரிட்ஜ் மேல இருந்து தாத்தா தூக்கி போட்ட அந்த உடம்பு தான் ஸ்ட்ரேஞ்சருடைய கார் மேல பட்டு ஸ்ட்ரேஞ்சர் என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா ஐயோ நம்ம தான் இடிச்சு மோதிட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு. தாத்தாவும் எப்படியோ நம்ம பொண்ணு பண்ண கொலைய வேற ஒருத்த மேல போட்டோம் அப்படின்னு நிம்மதியா இருக்கும்பொழுது தாத்தா வச்சிருந்த டாக் தாத்தாவுடைய ஒரு துணியை கவிக்கிட்டு ஓடுது. அந்த துணியில தான் இப்ப இறந்து போனார்ல அவரோட பிளட் காரெல்லாம் இருக்கு. இது மட்டும் போலீஸ்ல மாட்டிச்சுன்னா அவ்வளவுதான் தாத்தா மாட்டிப்பாரு. டாக் அங்க இருந்து தெரிச்சுக்கிட்டு ஓட இவரும் பின்னாடியே டாக பிடிக்கிறதுக்கு ஓடுறாரு. அது எங்கெங்கயோ போகுது. ஆனா ஒரு வழியா தாத்தா அந்த டாக பிடிச்சிட்டு அப்படியே ரோட்ல நடந்து வராரு. இவன் இந்த துணியை நம்ம என்ன பண்றதுன்னு அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு கடைக்கு வெளியே ஒரு புக்கு நல்லா கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை போட்டு போனது யாரு தெரியுமா? அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல அவங்க தான் போட்டு எப்பயோ போயிருப்பாங்க. அந்த புக் அப்படியே எரிஞ்சுக்கிட்டே இருக்கு ரொம்ப நேரமா. அந்த புக்கோடைய நெருப்புலயே இந்த ட்ரெஸ்ஸையும் அவர் எரிக்கிறாரு. அப்ப பக்கத்துல ஒரு கார் வருது. யாரான்னு பார்த்தா ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட ஒரு பாட்டி மீட் பண்ணிருப்பாங்கல்ல அந்த பாட்டி தான். இந்த பாட்டி வேற யாரும் இல்ல, நம்ம தாத்தாவுடைய ஒய்ஃப் தான். எங்க இங்க என்ன பண்றீங்க? அதுவும் நெருப்பு கூட விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. நான் ஒன்னும் விளையாடல, ரோட்ல இந்த பொறுக்கி பசங்க நெருப்பெல்லாம் பத்த வச்சு ரோட்ல போட்டு போயிருக்காங்க, அதான் இந்த ட்ரைனேஜுக்குள்ள போடலான்னு போறேன் அப்படின்னு அந்த புக்கோட சேர்ந்து இவர் எரிச்ச அந்த ட்ரெஸ்ஸையும் ட்ரைனேஜுக்குள்ள தள்ளி விட்டுறாரு. சரி சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பாட்டி தாத்தாவை கூட்டிட்டு அப்படியே கார்ல போய்கிட்டே இருக்கும்போது தான் ஒரு ரோட்ல ஆம்புலன்ஸ் நிக்கிறத பாக்குறாங்க. அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் வேன்ல ஒரு பொண்ணை 11:14 அடிச்சிட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்கல்ல. அவங்க போயிட்டாங்க. அந்த இடத்துக்கு ஆம்புலன்ஸ் வந்து அந்த பொண்ணோட உடம்ப தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்களே. இந்த பாட்டி பார்த்துட்டு எங்க அடிக்கடி இப்பெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகுதுல, இப்ப வரும்போது கூட பிரிட்ஜுக்கு கீழே ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க. மானு ரோட கிராஸ் பண்ணும்போது ஒருத்தர் காரை விட்டு ஏத்திட்டாரு போல. நான் தான் போலீஸ்க்கும் தகவல் சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கேன். இதை கேட்ட தாத்தாவும் எது பிரிட்ஜுக்கு கீழேயா? எப்போ? கரெக்டா ஒரு 11:14 இருக்கும். அப்பதான் தாத்தாவுக்கு தெரியும் அது மான்லாம் கிடையாது, நம்ம தான் மேல இருந்து ஒரு உடம்ப தூக்கி போட்டோம் அப்படின்னு அவரு புரிஞ்சுக்கிறாரு. ஆனா அவரோட ஒய்ஃப் கிட்ட எதுவும் சொல்லாம தொடர்ந்து அவங்க போறாங்க. வீட்டுக்கும் வந்து சேர்ந்துடுறாங்க. பாட்டி தாத்தா கிட்ட நம்ம பொண்ணு எங்க தான் போனா, போயிட்டு அவளை கூட்டிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்ல தாத்தாவும் சரி சரி நீ போயிட்டு தூங்கு, நான் போயிட்டு நம்ம பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வரேன் அப்படின்னு திரும்பவும் அந்த கிரேவியார்டுக்கே வராரு. ஏன்னா வேற ஏதாவது
ஆதாரத்தை அவர் விட்டுட்டு வந்துட்டாரா அப்படின்னு தேடணும். சோ அந்த மாதிரி அவர் தேடிக்கிட்டு இருக்கும் போதே கிரேவ்யார்டுக்கு பக்கத்திலேயே தான் அந்த வேனை ஓடிட்டு வந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பொண்ணை ஏத்தி காலி பண்ணிருப்பாங்க. சோ அந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் தாத்தா பாக்குறாரு. அதுக்கு பக்கத்திலேயே ஒரு கார் நிக்குது. அது தாத்தாவுடைய பொண்ணோட கார் தான். நம்ம பொண்ணோட கார் அங்க நிக்குது, ஆம்புலன்ஸ் அங்க நிக்குது அப்படின்னா நம்ம பொண்ணுக்கு தான் ஏதாவது ஆயிடுச்சோன்னு வேகமா ஓடி போறாரு. அந்த நேரத்துல கரெக்டா ஆம்புலன்ஸ்க்கு வெளியே அந்த ஃப்ரெண்டு காரரு குஞ்சுமணி எடுக்கிறதுக்காக வருவார்ல, அவரு அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் ஆளுங்க கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோ கரெக்டா தாத்தா அந்த இடத்துக்கு வந்து என் பொண்ணு எங்க, என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அந்த கேப்ல தான் அந்த ஃப்ரெண்டு குஞ்சுமணி எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆகி போவாரு. சோ இப்படிதான் அந்த விஷயங்கள் நடந்திருக்கு. சோ அப்படின்னா அந்த இடத்துல இறந்து போனது தாத்தாவுடைய பொண்ணு தான். தாத்தாவுடைய பொண்ணை காலி பண்ணது அந்த வேன்ல வந்த 3 பசங்க தான். சோ இப்பதான் நடக்கிற விஷயங்கள் ஒன் பை ஒன் நமக்கு புரிய ஆரம்பிக்குது. இப்ப இந்த கதை அப்படியே வேற ஒருத்தருடைய பெர்ஸ்பெக்டிவ்க்கு போகுது. இறந்து போனால தாத்தாவுடைய பொண்ணு, அந்த பொண்ணுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருப்பாரு. அவர் தானே அந்த வேன்ல போறவங்கள ஷூட் பண்ணிருப்பாரு. அவருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல ஸ்டோரி நடக்க ஆரம்பிக்குது. காரை ஓட்டிக்கிட்டு அந்த பாய் ஃப்ரெண்டு நேரா ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வராரு. உள்ள போயிட்டு டைம் பாக்குறாரு. கரெக்டா 11 மணி ஆக போகுது. அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்திருக்கிற இந்த சூப்பர் மார்க்கெட்ல கேஷியரா ஒர்க் பண்றது யாருன்னா இவரோட ஃப்ரெண்டு தான். அவங்கள வந்து நம்ம கேஷியர் லேடினே கூப்பிடலாம். இந்த பாய் ஃப்ரெண்டும் கேஷியர் லேடியை பார்த்து டைம் 11 ஆக போகுது, கடையை க்ளோஸ் பண்ணல, சாவியை தூக்கி போடு, நான் க்ளோஸ் பண்ண ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்ல கேஷியர் லேடியும் சாவியை தூக்கி போடுறாங்க. இவரும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஆனா அந்த பாய் ஃப்ரெண்டு ரொம்ப சோகமா இருக்காரு. இத பாக்குற கேஷியர் லேடியும் டே என்னடா ஆச்சு உனக்கு, ரொம்ப சோகமா இருக்க, அது வந்து என் ஆளு லவ்வர் இருக்கால, அவ வந்து பிரெக்னெண்டா இருக்காலாம். அந்த கேஷியர் லேடியும் டே சூப்பர்ரா அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து குழந்தைய வளர்க்க ஆரம்பிங்க. உனக்கு அறிவு இருக்கா, நானே சோத்துக்கு சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கேன், இதுல ஒரு குழந்தைய வேற பெத்துக்கிட்டு என்னாலாம் முடியாது, அதான் அவ அந்த கருவை கலைக்க போறாளாம். ஆனா அது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாதுடா, காசு நிறைய வாங்குவாங்களே ஹாஸ்பிட்டல்ல. ஆமா ஆமா எப்படியும் ஒரு $500 ஆகும், அதான் என்ன பண்றதுன்னு தெரியல, நீ ஏதாவது ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லி ஒரு கேட்கும் பொழுது இவங்க இருக்கிற இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு கஸ்டமர்ஸ் வராங்க. யாரான்னு பார்த்தா அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல வேன்ல வருவாங்களே அந்த பசங்க தான். கேஷியர் லேடியும் ஐம் சாரி கடையை நாங்க க்ளோஸ் பண்ணிட்டோம், எங்க ப்ளீஸ்ங்க ஓபன் பண்ணுங்க, அர்ஜென்ட்டா நாங்க வாங்கணும். சரின்னு இவங்களும் ஓபன் பண்ண உள்ள வந்து அந்த பசங்க ஷேவிங் கிரீம் பாட்டில் அது இதுன்னு வாங்குறாங்க. எல்லாம் எதுக்கு, ரோட்ல போகும்போது தூக்கி விசிறி அடிக்கிறதுக்கு தான். சோ எல்லாத்தையும் வாங்கிட்டு அங்க இருந்து போறாங்க. போகும்பொழுது அந்த பாய் ஃப்ரெண்டையும் இவங்க பாக்குறாங்களே. சோ அதனாலதான் இவங்க அந்த பொண்ணை ஏத்தும் பொழுது அந்த இடத்துல பாய் ஃப்ரெண்ட் இருப்பார்ல, அப்ப இவனை ஆல்ரெடி பாத்துருக்குமே சூப்பர் மார்க்கெட்ல இருப்பானே அப்படின்ற விஷயத்த சொல்லுவாங்க. ஆனா இப்பொழுதைக்கு அந்த விஷயங்கள்லாம் நடக்கவே இல்லை. இப்பதான் இவங்க பொருளை வாங்கிட்டு போறாங்களே. இந்த பாய் ஃப்ரெண்டும் அப்படியே சோகமா கேஷியர் லேடி கிட்ட எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. காசு வேணும்னா உங்க அப்பா கிட்ட கேட்க வேண்டியதானே. கேட்டனே, அவர் செவில் மேலேயே ஒண்ணு வச்சாரு, அதான் நான் ஒரு ஐடியா பண்ணிருக்கேன். என்ன ஐடியாடா, நீ வேலை செய்யறல இந்த சூப்பர் மார்க்கெட், இதை கொள்ளையடிக்க போறேன். எது கொள்ளையடிக்க போறியா, இங்க பாரு கொள்ளையடிக்கிறதுனா அப்படி கிடையாது, நான் கேட்கிற பணத்தை நீ கொடு, கேட்டாங்கன்னா கன் பாயிண்ட்ல ஒருத்த வந்து என்ன மிரட்டி வாங்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிக்கோ. நீ சொல்ற மாதிரியே நான் சொன்னாலும் இந்த வேலைக்கு நான் லாய்க்கே இல்லைன்னு சொல்லி என்ன வேலையை விட்டு தூக்கி போட்டுருவாங்க. இந்த வேலை இல்லைன்னா அவ்வளவுதான், நான் ரோட்ல போயிட்டு பிச்சை தான் எடுக்கணும், அதனால முடியாது, ப்ளீஸ் இந்த வேலையை பண்ணாத, அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு பணம் வேணும், ஒழுங்கா பணத்தை கொடு அப்படின்னு இந்த பாய் ஃப்ரெண்டு கன்னெல்லாம் காட்டி மிரட்டுறாரு. டேய் நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ்ரா, என்கிட்டயே இப்படி கன்னெல்லாம் காட்டி மிரட்டினா என்னடா அர்த்தம், ஏன்னா எனக்கு வேற வழியே இல்லைன்னு அர்த்தம், எனக்கு எப்படியாவது $500 பணம் வேணும். சோ இப்படின்னு இவரு பேசிக்கிட்டு இருக்கும் போதே இந்த பாய் ஃப்ரெண்டோடைய லவ்வரு அந்த கடைக்கு வந்து சேர்றாங்க. சோ அந்த பாய் ஃப்ரெண்டும் கேஷியர் லேடி கிட்ட இரு நான் அவகிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு கன்னை வச்சுட்டு போறாரு. கேஷியர் லேடி சும்மா இல்லாம அந்த கன்னெல்லாம் எடுத்து நோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தெரியாதனமா ட்ரிகர் அழுத்த கன்னு ஷூட் ஆயிடுது. கடையில இருந்த ஒரு வெண்டிங் மிஷினுடைய கண்ணாடி உடைஞ்சு செதறுது. சோ சவுண்ட் கேட்டு பாய் ஃப்ரெண்டும் அவரோட லவ்வரும் வராங்க. ஏய் என்னடி பண்ணி தொலைஞ்ச, ஏன்னா வேணும்னு பண்ணல, சும்மா அழுத்தன பார்த்தா ஷூட் பண்ணுது, கன்னு நான் ஷூட் பண்ணதா செய்யும், ஒழுங்கா குடு அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் நான் என் லவ்வரை சேஃபா அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி பாய் ஃப்ரெண்ட் அவரோட லவ்வரை வெளியே போக சொல்றாரு. அவங்களும் போகிறதுக்கு முன்னாடி வெளியே ரொம்ப குளிரா இருக்க, உன்னோட ஜாக்கெட்டை தரியா அப்படின்னு சொல்லி கேட்க அவரும் ஜாக்கெட்டை கொடுத்து அனுப்புறாரு. சோ லவ்வர் வெளியே அவங்க கார் எடுத்துக்கிட்டு அவங்க போயிடுறாங்க. இங்க உள்ள உடஞ்சு போன கண்ணாடி எல்லாம் கேஷியர் லேடி கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாய் ஃப்ரெண்டும் வந்து இங்க பாரு நீ பண்றது வேஸ்ட், இந்த உடஞ்சு போன கண்ணாடிக்கெல்லாம் காரணம் கொள்ளக்காரன் தான் வந்தான், அவன் தான் ஷூட் பண்ணான், சோ பணத்தெல்லாம் ஆட்டிய போட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிடு. ஆனா அந்த கேஷியர் லேடி கேட்கற மாதிரியே இல்ல, என்னால முடியாது, சொன்னா புரிஞ்சுக்கோ, இப்ப நான் சொல்றத நீ கேட்கலனா கூட இந்த கண்ணாடி எப்படி உடைஞ்சது அப்படின்னு கேட்டு உன்னை வேலையை விட்டு தூக்க தான் போறாங்க, சோ அதுக்கு நான் சொல்றதையாவது சொல்லி தொலையேன் அப்படின்னு ஒரு நேரா பணத்தை எடுக்கிறதுக்கு போறாரு. கேஷியர் லேடியும் வந்து தடுக்கிறாங்க. இங்க பாரு தடுக்காத, மொத்தமா $1200 இருக்கு, எனக்கு $500 தான் வேணும், மீதி இருக்கிற $700 நான் உனக்கு தரேன் சரியா, சோ என் பிளான் படி உனக்கு பணமும் கிடைக்கும், உன்னை வேலையை விட்டு தூக்க மாட்டாங்க, என்ன சொல்ற. சோ கேஷியர் லேடியும் ஓகேன்னு சொல்றா. இவரும் பணத்தெல்லாம் எடுத்துக்கிறாரு. சோ நல்ல வேளை அந்த சூப்பர் மார்க்கெட்ல கேமரா எதுவும் இல்லாததுனால இவங்க பண்ற எதுவும் யாருக்கும் வெளியே தெரிய போறது கிடையாது. சோ பாய் ஃப்ரெண்டும் நான் கிளம்புறேன் அப்படின்னு போகலானும் பொழுது கேஷியர் லேடி தடுக்கிறாங்க. இங்க பாரு அப்படியே விட்டு போனா யாரும் நம்ப மாட்டாங்க, நீ என்ன பண்ற, உன் கன்னாலேயே என் கையை ஷூட் பண்ணு சரின்னு பாய் ஃப்ரெண்டும் கேஷியருடைய கையை பிடிக்கிறாரு. நல்லா செதையா பார்த்து அந்த இடத்துல தான் புல்லட்டை இறக்க போறாரு. அப்படி அந்த செதையை பிடிக்கும் பொழுது ஐயோ எம்மா வலிக்குது அப்படின்னு கேஷியர் கத்துறாங்க. ஏன்னா கையால பிடிக்கிறதுக்கே இந்த மாதிரி பண்றியே, புல்லட்டை இறக்கணும்னா என்ன பண்ணுவ, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ ஒழுங்கா சுடுறா அப்படின்னு சொல்ல இவரும் ஷூட் பண்ணிடுறாரு. வலியில துடிக்கிறாங்க. அதோட அந்த பாய் ஃப்ரெண்ட்
ஃப்ரெண்டு 911க்கு கால் பண்ணி கேஷியர் லேடி கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் அங்க இருந்தே போறாரு. வெளியே போனதுக்கு அப்புறம் தான் பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு விஷயமே தோணுது. அவருடைய கார் சாவி அவரோட ஜாக்கெட்ல இருந்திருக்கு. அந்த ஜாக்கெட்டை தான் அவரோட லவர் கிட்ட கொடுத்துட்டாருல. ஐயோ நம்ம கார் எடுத்துட்டு எப்படி போறது அப்படின்னு புரியல. பார்த்தா அவரோட கார் ஓபன்ல தான் இருக்கு, சாவியும் உள்ளதான் இருக்கு. நம்ம லவர் தான் சாவி எங்க வச்சுட்டு போயிருக்கணும், தேங்க்யூ பேபி அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துக்கிட்டு இவர் அங்க இருந்து எஸ்கேப் ஆக ஆரம்பிக்கிறாரு. சோ அப்படி அந்த பாய் ஃப்ரெண்டு ஒரு பிரிட்ஜுக்கு மேல போகும்பொழுது ஓரத்துல ஒரு கார் நிக்குது, காருக்கு மேல ஒரு டாக் இருக்கு. அடடே இது நம்ம லவ்வரோடைய அப்பனோட கார் தானே, நாய் எங்க இருக்கு அவனை காணமே அப்படின்ற மாதிரியே பாத்துக்கிட்டே அதை கண்டுக்காம பாய் ஃப்ரெண்ட் அங்க இருந்து போயிடுறாரு. அதை நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். தாத்தா வந்து பிரிட்ஜுக்கு மேல இருந்து அந்த பாடியை தூக்கி போடலாம்னு நினைக்கும் பொழுது அப்போ ஒரு கார் போகும்ல, இவரு கூட ஒளிஞ்சுப்பாரு. சோ அந்த கார் இந்த பாய் ஃப்ரெண்டோட கார் தான். சோ அந்த பாய் ஃப்ரெண்டும் அதெல்லாம் கண்டுக்காம அப்படியே நேரா போகும்பொழுது ஒரு கிரேவியார்டுக்கு பக்கத்துல அவருடைய லவ்வரோட கார் நிக்கிறத பாக்குறாரு. சோ உடனே பாய் ஃப்ரெண்டும் காரை ஓரமா நிப்பாட்டி இங்க பாரு நான் பணத்தை உசார் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. சோ ரோடோடைய அந்த பக்கத்துல கார்ல இருக்கிற லவ்வரும் சரி சரி அங்கேயே இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லி காரை விட்டு இறங்கி அவங்க நடந்து வராங்க. எங்க அந்த பாய் ஃப்ரெண்டும் அவரோட காரை செக் பண்ணி பாக்குறாரு. என்னது என் கார்ல இருந்த பவுலிங் பாலை காணோம் அப்படின்னு யோசிக்கிறாரு. எங்க அந்த பாய் ஃப்ரெண்டோட லவ்வரும் அப்படியே ரோட கிராஸ் பண்றாங்க. கரெக்டா டைம் 11:14 ஆகுது. அந்த வேனை ஓட்டிக்கிட்டு வர அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் அந்த லவ்வரை மோதுறாங்க. அந்த லவ்வர் அங்கேயே கீழே விழுந்து இறந்து போறாங்க. இத பாய் ஃப்ரெண்டும் பார்த்துட்டு வேகமா ஓடி வராரு. அவரோட லவ்வர் அவரோட கண்ணு முன்னாடியே இறந்து போறாங்க. அதனால இவரு செமையா கடுப்பாகிறாரு. அப்படியே அந்த வேனை பார்க்கும்பொழுது அந்த 3 பசங்க இருக்கானுங்க. கையில கன் எடுத்துட்டு அந்த பசங்களை ஷூட் பண்ணலாம்னு ட்ரை பண்றாரு. ஆனா அவனுங்க முறுக்கிட்டு வேகமா ஓடுறானுங்க. இருந்தாலும் அவரு ஷூட் பண்றாரு. வேனுடைய கண்ணாடி எல்லாம் உடையுது. அந்த பசங்களுக்கு எதுவும் ஆகல. அவங்க எஸ்கேப் ஆயிடுறானுங்க. சோ இந்த விஷயங்களை தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். சோ இங்க இந்த பாய் ஃப்ரெண்ட் ஷூட் பண்ணார்ல, அந்த சவுண்டை கேட்டு போலீஸ் அந்த இடத்துக்கு வராங்க. பாய் ஃப்ரெண்டையும் பிடிக்கிறாங்க. சோ அந்த போலீஸ் ஆபீசர் யாருன்னு தெரியுதா? இவரு தான் ஸ்ட்ரேஞ்சரை அரெஸ்ட் பண்ணுவாரு. ஆனா இந்த விஷயம்லாம் இன்னும் நடக்கல. சோ இந்த போலீஸும் பாய் ஃப்ரெண்டை பார்த்து என்னடா டேய் சூப்பர் மார்க்கெட்டை கொள்ளையடிச்சது நீ தானே? சார் நான் இதை பண்ணலையே. டேய் உன்னோட அங்க அடையாளங்களை கரெக்டா சொன்னாங்கடா, நீ தான் அது அப்படின்னு சொல்லி பாய் ஃப்ரெண்டை அரெஸ்டும் பண்றாரு. சோ கார்ல உட்கார வச்சுட்டு என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது தான் ஒரு வேன்ல வந்த பசங்க என் லவ்வரை இடிச்சுட்டு போயிட்டானுங்க அப்படின்னு அவரு சொல்ல. சோ போலீஸும் இறந்து போன அந்த லவ்வரை பாக்குறாரு. பக்கத்துலயே குஞ்சுமணி ஒண்ணு இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாரு. அப்புறம் ஆம்புலன்ஸ்க்குலாம் கால் பண்ணி சொல்ல ஆம்புலன்ஸும் அந்த இடத்துக்கு வராங்க. அந்த ஆம்புலன்ஸ்குள்ள கேஷியர் லேடி இருக்காங்க. என்ன கையில அடிபட்டுருச்சு அப்படின்னு 911க்கு கால் பண்ணிருப்பாங்கல்ல. சோ இந்த ஆம்புலன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு அங்க இருந்த கேஷியர் லேடியை பிக்கப் பண்ணிட்டு அவங்களுக்கு கட்டு கட்டிட்டு இங்க ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்குல, சோ உடனே இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. சோ இந்த போலீஸும் அந்த கேஷியர் லேடியை பார்த்து அவங்க கிட்ட போயிட்டு உங்க கடையை கொள்ளையடிச்சான்ல, அங்க அடையாளங்கள் எல்லாம் பக்காவா பார்த்து பிடிச்சு வச்சிருக்கேன், அவன் தானே கொள்ளையடிச்சது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இல்ல அவன் கிடையாது அப்படின்ற மாதிரி கேஷியர் லேடி பதறாங்களா. சோ போலீஸ்க்கு கேஷியர் லேடி மேலயும் டவுட் வருது. அப்ப 2 பேருமே சேர்ந்து பிளான் பண்ணி தான் அதெல்லாம் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு விலங்க எடுத்து கேஷியர் லேடி கையிலயும் மாட்டி கார்ல உட்கார வைக்கிறாரு. சோ 2 பேரும் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு ஒன்னால நான் கெட்டேன் என்னால நீ கெட்டன்ற மாதிரி முறைச்சுக்கிறாங்க. சோ இந்த பாய் ஃப்ரெண்டையும் கேஷியர் லேடியையும் ஸ்டேஷனுக்கு கொண்டு போகலான்னு போலீஸ் அங்க இருந்து கிளம்பலான்னு பொழுதுதான் அவருக்கு ஒரு தகவல் வருது. இந்த மாதிரி பிரிட்ஜுக்கு கீழே ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, மான் வந்து மோதிரிச்சு போல, போய் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே நான் போறேன்னு போலீஸ் பிரிட்ஜு கீழே போக ஆரம்பிக்கிறாரு. இப்படி இவங்க போகும்போதுதான் குஞ்சுமணியை தேடி அந்த ஃப்ரெண்டு வருவாரு. போலீஸ் காருக்குள்ள நம்ம பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறதையும் பாப்பாரு. சோ இங்க போலீஸ் வந்து பாய் ஃப்ரெண்டையும் கேஷியர் லேடியையும் கூட்டிட்டு அந்த பிரிட்ஜு கிட்ட போறாரு. அங்கதான் ஸ்ட்ரேஞ்சரை பாப்பாரு. சோ அப்படின்னா ஸ்டார்டிங்ல போலீஸ் கார்ல ஆல்ரெடி அரெஸ்ட் ஆகி 2 பேர் இருப்பாங்கல்ல, அவங்க பாய் ஃப்ரெண்டும் இந்த கேஷியர் லேடியும் தான். அவங்க 2 பேருக்கு விலங்கு மாட்டினதுனாலதான் இப்ப விலங்கு இல்லாம டேக வச்சு ஸ்ட்ரேஞ்சரை அவரு கட்டி போடுவாரு. ஆனா அதுல இருந்து ஸ்ட்ரேஞ்சர் எஸ்கேப் ஆகி போவாரு. சோ இது எல்லாத்தையும் நம்ம ஸ்டார்டிங்லயே பார்த்திருப்போம். சோ 11:14க்கு நடந்த சம்பவங்கள் எல்லாமே ஒன்னோட ஒன்னு கனெக்ட்லயே இருக்கு. சோ கடைசியா இறந்து போனாங்கல்ல அந்த லவ்வர், அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த கதை போகுது. சோ அந்த லவ்வர் இருக்காங்கல்ல, இவங்க ஒரு கேடுகட்ட கேரக்டர். எப்படி பசங்கள்ல பிளே பாய்ஸ் இருக்காங்களோ அதே மாதிரி இவங்க ஒரு பிளே கேர்ள். ஊரு ஃபுல்லா அவ்வளோ பாய் ஃப்ரெண்ட் இவங்களுக்கு. சோ நல்லா லவ் பண்ணுவாங்க, நல்லா ஜாலியா இருப்பாங்க. திடீர்னு நான் பிரெக்னெண்டா இருக்கேன், கருவை கலைக்கணும், எனக்கு $500 வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து பணத்தை ஆட்டைய போடுவாங்க. சோ இதே பிட்ட தான் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போட்டிருப்பாங்க. பாய் ஃப்ரெண்டும் பணத்தை ஏற்பாடு பண்றதுக்காக அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போவாரு. இன்னொரு ஒரு பாய் ஃப்ரெண்டு, அவர் வந்து நம்ம கள்ளக்காதலன் அப்படின்னு கூப்பிடலாம். அந்த கள்ளக்காதலன் கிட்ட ஆல்ரெடி $500 பணம் இருக்கு போல. நேரா லவருடைய வீட்டுக்கே வந்து வா நம்ம ஜாலியா வெளியே போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட, சோ அந்த லவரும் அவருடைய அப்பா கிட்ட அப்பா நான் என் பாய் ஃப்ரெண்ட் கூட வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. சோ லவருடைய அப்பா தான் நம்ம தாத்தாவே. சோ இந்த லவரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா இவங்க பிரெக்னென்ட்லாம் கிடையாது, ஆனா பிரெக்னென்ட்னு போய் சொல்லி இந்த கள்ளக்காதலன் கிட்ட இருந்து $500 பணத்தை வாங்கிட்டாங்களே, செம்ம ஜாலியா உங்களுக்கு, வா நம்ம இதை ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த லவ்வர் ஓடுறாங்க. பின்னாடியே கள்ளக்காதலனும் ஓடுறாரு. 2 பேருமே ஒரு கிரேவியார்டுக்கு போயிட்டு ஜாலியா இருக்கலாம்னு ட்ரை பண்ணும் பொழுது அந்த கிரேவியார்ட்ல ஒரு சிலை ஒன்று இருக்கும். ஆல்ரெடி அது வீக்கான சிலை போல. அதோட தலை உடஞ்சி நேரா இந்த கள்ளக்காதலனோட தலையில பட்டு அந்த ஆள் அங்கேயே காலி. சோ இதை பார்த்து அந்த லவ்வர் பயந்து போறாங்க. அவங்களோட திங்ஸ் எல்லாம் கீழே விழுது. அப்படிதான் பாய் ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவருடைய போட்டோ ஒன்று தான் பாக்குறாங்க. அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து கையில ஒரு
பவுலிங் பால வச்சிருக்காரு. சோ இந்த லவ்வர்னால கள்ளக்காதலன் இறந்து போயிட்டான். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா நம்ம ஜெயிலுக்கு போயிடுவோம். சோ அதனால இந்த பழிய நம்மளோட பாய் ஃப்ரெண்ட் மேல போடணும். சோ அப்படின்னு இந்த லவ்வர் ஒரு ஐடியா பண்றாங்க. என்ன ஐடியானா, ஒரு சிலையோடைய தலை விழுந்து தானே இந்த கள்ளக்காதலன் இறந்து போனாரு. அந்த தலைக்கு பதிலா அந்த பாய் ஃப்ரெண்டோட பவுலிங் பால கொண்டு வந்து போட்டுட்டு இந்த போட்டோவையும் இங்க வச்சிட்டோம் அப்படின்னா போலீஸ் வந்து விசாரிச்சு பவுலிங் பாலுக்கு சொந்தமானது பாய் ஃப்ரெண்டு, சோ அவனை தான் பிடிப்பாங்க, நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளான போடுறாங்க. சோ உடனே இந்த லவ்வர் அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போயாகணும். சோ வேக வேகமா போறாங்க. அப்படி போகும்போது தான் அவங்களோட நேம் போட்ட ஒரு கீ செயின் கீழே விழுந்துரும் அந்த கிரேவி யார்ட்லயே. சோ அதுக்கப்புறமா போயிட்டு காரை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. கார் ஸ்டார்ட் ஆகியே தொலையாது. ஆனா எப்படியோ ஸ்டார்ட் பண்ணிட்டு லவ்வர் அங்க இருந்து போறாங்க. இது எல்லாத்தையும் லவ்வருடைய அப்பா, அதான் நம்ம தாத்தா, அவரு விண்டோ வழியா பாக்குறாரு. சோ நம்ம பொண்ணு டென்ஷனா இருக்காளே அப்படின்னு ஒரு டவுட் வருது. சோ அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவாருன்னு ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். சோ இந்த லவ்வர் என்ன பண்றாங்கன்னா, அந்த பாய் ஃப்ரெண்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்ல இருக்காரு. சோ அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறாங்க. உள்ள போறதுக்கு முன்னாடி வெளியே இருந்து பாய் ஃப்ரெண்டோடைய காரை பாக்குறாங்க. காருக்குள்ள ஒரு பேக்ல தான் அந்த பவுலிங் பால் இருக்கு. சோ இதை எப்படியாவது நைஸா நம்ம எடுக்கணும்னு லவ்வர் சூப்பர் மார்க்கெட்குள்ள போறாங்க. இத பாய் ஃப்ரெண்டும் பாக்குறாரு. கன்னை கேஷியர் லேடி கிட்டே வச்சுட்டு இவரு லவ்வரை தனியா கூட்டிட்டு போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. சோ லவ்வர் எதுக்காக வந்திருக்காங்க, அந்த பவுலிங் பால் எடுக்க. ஆனா அந்த பவுலிங் பால் வந்து காருக்குள்ள இருக்கு. சோ அதை எடுக்கணும் அப்படின்னா காரோட சாவி இவங்களுக்கு வேணும். அப்படியே அந்த பாய் ஃப்ரெண்டோட ஜாக்கெட்டை மெதுவா தட்டி பார்க்கும்போது தான் அந்த ஜாக்கெட்டுக்குள்ள தான் கார் கீ இருக்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. சோ அந்த லவ்வரும் நைஸா அந்த கார் கீயை எடுக்கலான்னு ட்ரை பண்ணும்போது வெளியே அந்த கேஷியர் லேடி கன்னை வச்சுட்டு நோன்றன்ற பேர்ல ஷூட் பண்ணிடுவாங்கல்ல. சோ அந்த சவுண்டை கேட்டு இவங்க வெளியே வந்துருவாங்க. பாய் ஃப்ரெண்டும் ஃபர்ஸ்ட் நான் என் லவ்வரை சேஃபா வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லி லவ்வரை அனுப்ப ட்ரை பண்ணுவாரு. லவ்வருக்கு அந்த ஜாக்கெட் குள்ள இருக்கிற கார் கீ வேணும், என்ன பண்றதுன்னு யோசிச்சு வெளியே ரொம்ப குளிரா இருக்கு, உன் ஜாக்கெட் தரியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இவரும் ஜாக்கெட்டை கொடுத்து அனுப்புவாரு. சோ இதை வாங்கிட்டு வெளியே வந்தவங்க பாய் ஃப்ரெண்டோட காரை ஓபன் பண்ணி உள்ள இருந்து பவுலிங் பாலை எடுத்துக்கிட்டு பாய் ஃப்ரெண்டோட காரை ஓபன்லயே விட்டுட்டு நேரா அவங்க காருக்கு போயிடுவாங்க. போறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி இந்த ஸ்டோர்ல ஒரு ஷூட் அவுட் நடந்திருக்கு, இத பண்ணது யாரு அப்படின்னு அந்த பாய் ஃப்ரெண்டோட அங்க அடையாளங்களை இவங்க தான் கால் பண்ணியே சொல்லிருக்காங்களே. சோ அந்த லவ்வர் நேரா கிரேவியார்டுக்கு வராங்க. ஆனா இவங்க போறதுக்கு முன்னாடியே கிரேவியார்ட்ல இருந்து ஒரு கார் போகுது. அதை இவங்க அவ்வளவா கண்டுக்கவே இல்லை. ஆனா உண்மையிலேயே போனது யாரோட கார்னா இந்த லவ்வருடைய அப்பா, நம்ம தாத்தாவோட கார் தான். சோ அந்த கார் போனதுக்கு அப்புறம் இவங்க கிரேவியார்டுக்குள்ள போறாங்க. சோ அந்த பவுலிங் பாலை எடுத்து கொண்டு போய் அதை அந்த இறந்து போனவர் மேல போட்டு பழைய பாய் ஃப்ரெண்ட் மேல போடலான்னு உள்ள போனா அங்க அந்த இறந்து போனவரோட உடம்பே இருக்காது. லவ்வர் ஷாக் ஆகுறாங்க. அந்த பவுலிங் பாலை அந்த கிரேவியார்ட்லயே கீழே போட்டுறாங்க. ஸ்டார்டிங்ல வந்து அந்த ஸ்ட்ரேஞ்சர் ஓடி வரும்போது பவுலிங் பால் தடிக்கி விட்டு தானே கீழே விழுவாரு. அந்த இடத்துக்கு எப்படி பவுலிங் பால் வந்ததுன்னா அந்த லவ்வர் இப்ப போட்டாங்கல்ல, அதனாலதான். அதோட இங்க இருந்த கள்ளக்காதலனோட பாடி எங்கடா அப்படின்னு பார்த்தா நம்ம தாத்தா தானே எடுத்துட்டு போயிட்டாரு. ஏன்னா அவரோட பொண்ணு மேல எந்த தப்பும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக அவரு கார் டிக்கில போட்டு எடுத்துட்டு போயிட்டாரு. சோ லவ்வர் என்ன பண்றதுன்னு புரியாம அப்படியே அவங்க கார்ல உட்காந்துட்டு செம்ம டென்ஷன்ல இருக்காங்க. அதுக்கப்புறமா ஒருத்தருக்கு கால் பண்றாங்க. இவர் தான் இந்த லவ்வரோட உண்மையான காதலனே. யாரான்னு அவரை காட்டுறாங்க. பார்த்தா அவர் தான் ஸ்ட்ரேஞ்சர். சோ இந்த ஸ்ட்ரேஞ்சரும் லவ்வரும் தான் உண்மையான ஜோடியே. சோ ஸ்ட்ரேஞ்சரும் லவ்வர் கிட்ட, என்னடி ஆளுங்களை உசார் பண்ணி வச்சிருந்தியே, ஆளுக்கு ஒரு $500 $1000 உசார் பண்ணியா இல்லையா, கிழிஞ்சது, நான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன், நம்ம சீக்கிரமா இந்த ஊரை விட்டு போகணும், என்ன பிக்கப் பண்ண சீக்கிரம் வா. அட நீ ஒன்னும் கவலைப்படாத, உன் ஏரியாக்குள்ள தான் வந்துகிட்டு இருக்கேன், நான் வந்ததுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போய் சந்தோஷமா வாழலாம். ஆனா என்ன, நீ காசு உசார் பண்ணிருந்தனா நல்லா இருக்கும் அப்படின்னு இந்த ஸ்ட்ரேஞ்சர் சொல்லும் பொழுது இந்த லவ்வர் இருக்கிற ரோட்டுக்கு அந்த பக்கம் பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு. $500 உசார் பண்ணிட்டேன் அப்படின்னு அவரு கத்துறாரு. சோ லவ்வர் அந்த ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட, டே எனக்கு பணம் கிடைச்சிருச்சு, நான் சீக்கிரமா வரேன். அப்படியா, நானும் உங்க ஏரியா கிட்ட வந்துட்டேன், அந்த பாலத்தை தாண்ட போறேன். சரி ஓகேவா அப்படின்னு காலை இவங்க 2 பேரும் கட் பண்ணிடுறாங்க. சோ பணத்தை வாங்குறதுக்காக லவ்வர் ரோட கிராஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ இதே நேரத்துல தான் அந்த ஸ்ட்ரேஞ்சரும் அந்த பாலத்தை தாண்டி கார்ல வந்துகிட்டு இருக்காரு. பாலத்துக்கு மேல இருந்து நம்ம தாத்தா அந்த கள்ளக்காதலனுடைய உடம்ப தூக்கி போடுறாரு. நேரா அது ஸ்ட்ரேஞ்சரோட கார்ல பட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. இங்க நம்ம லவ்வர் ரோட கிராஸ் பண்ணும்பொழுது அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் வேன்ல வந்து ஒரு ஏத்துறாங்க. இங்க அந்த லவ்வரும் அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. லவ்வருடைய போன் அப்படியே தூர போய் விழுது. அந்த போன்ல டைம் 11:14 ஆகுது. சோ அவ்வளவுதான். இந்த இடத்துலயே 11:14ன்ற இந்த படம் முடியுது. ஒரு சிம்பிளான ஒரு சம்பவம் தான். 11:14க்கு 2 ஆக்சிடென்ட் நடக்குது. ஆனா அந்த 2 ஆக்சிடென்ட்டும் அதுக்கு காரணமான ஆளுங்களும் எல்லாருமே ஒன்னோட ஒண்ணு சம்பந்தப்பட்டவங்க. சோ இந்த மாதிரி ஒரு சாதாரண கதைய ஸ்கிரீன் பிளேல வெறித்தனம் பண்ணா படமும் வேற லெவல்ல இருக்கும்ன்றதுக்கு இந்த படம் ஒரு எக்ஸாம்பிள். சோ கண்டிப்பா அந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க. அதோட நீங்க வந்திருக்கிற இடம் ஃபிலிம் ரோல். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட் கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.